நான் நடிகர் இயக்குனர் மாரிமுத்து பேசுகிறேன். இந்த புகழ்படத்தில் வந்து தாஸ்ன்னு ஒரு நெகட்டிவ் ரோலில் நான் நடிச்சிருக்கிறேன். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் நான் தான் அந்த கதையோட வில்லன். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு படம். புகழ்ங்கிற கேரக்டரில் வந்து ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஊர், ஒரு நகரம், அந்த நகரத்தை வந்து காப்பாற்றுறான் ஹீரோ. அதுக்கு நாங்கள் எவ்வளோ இடைஞ்சலாக இருந்தோம் அப்படிங்கிறது அந்த படத்தோட அவுட்லைன். பட் என்னென்னா, நான் ஜெய்வோட வந்து நான் ஒர்க் பண்ணவே இல்லை. அஸ் அ ஹீரோவாக அவர் பண்ண படங்களில் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணல, அவரை வச்சு நான் படமும் பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஜெய்யை வந்து ஜஸ்ட்டு ஃபோனில் அப்பப்போ படங்கள் பார்த்துட்டு அவரை விஷ் பண்ணுவோம், நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் எனக்கும் ஜெய்க்குமான அறிமுகம். ஈவன் மணிமாறன் சாரே அப்படி தான். ஏன்னா ஏன் திடீர்னு இவ்வளோ பெரிய கேரக்டர் என்னை நம்பி கொடுத்தாருன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பிரகாஷ்ராஜ் சார் மாதிரி ஒருத்தரோ, கிஷோர் மாதிரி ஒருத்தரோ, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர், அவ்வளோ பெரிய கேரக்டர் இது தாஸுங்கிற கேரக்டர். அது வந்து என்னை நம்பி எப்படி ஏன்னா இப்போ நான் அப்கமியில் இப்போ தான் ஒரு 10-15 படங்கள் பண்ணியிருக்கேன். அப்கமியில் வந்து இருக்கிற ஒருத்தனை எப்படி கொடுத்தாருன்னு தெரியல, என் மேலே என்ன நம்பிக்கை வச்சாருன்னு தெரியல. அவரோட முதல் படமே உதயம் என்ஏஜ் போரே வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். இதில் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் படம் பார்த்தேன். நம்ம ஒரு படத்தில் நடிக்க போகிறோம், அந்த டைரக்டரோட முதல் படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த ஜேர்னல்லையுமே நாங்கள் சேர்ந்து வேலை பார்த்ததே கிடையாது. பட் அவ்வளோ பெரிய கேரக்டர் என்னை நம்பி கொடுத்தாரு. அந்த கேரக்டர் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து இப்போ மருதில் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சிடுச்சு, ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. கொம்பன் டைரக்டரோட முத்தையாவோட அடுத்த படம் அது. விஷால் சார் ஹீரோவாக பண்ணுறாரு, ஸ்ரீதிவியா ஹீரோயினாக பண்ணுறாங்க. அதில் வந்து ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நான் கொஞ்சம் கோவக்கார ஆளாக தான் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன். மதுவில் வந்து ஒரு நெகிழ்வான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர். சங்கரபாண்டியன் ஒரு அட்வொகேட் கேரக்டர். அட் த சேம் டைம் ஹீரோயினோட அப்பா ஸ்ரீதிவியாவோட ஃபாதராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது ஷூட் முடிஞ்சது மருது. அப்புறமா கொடி தனுஷ் படத்தில் துரை செந்தில்குமார் சார் டைரக்ஷனில் வெற்றிமாறன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஷூட் முடியலை, போயிட்டுருக்குது. அப்புறம் விஜய் ஆண்டனி சார் பண்ணுற படம் யமன், ஜீவா சங்கர் சார் டைரக்ஷனில் யமனில் வந்து ஒரு பெரிய ரோல். நானும் தியாகராஜன் சார், பிரசாந்த் சாரோட அப்பா தியாகராஜன் சார் தான் ஈக்குவல் ரோல் பண்ணுறோம். அது ஒரு பெரிய நெகட்டிவ் ரோல். அப்புறம் நிறைய படங்கள் போயிட்டுருக்கு. ஆக்ட் பண்ணும்போது காம்படிஷனில் வச்ச கேவலமாக சீன் எனக்கு கண்டினியூஸாக ஒரு 5 படம் ஃப்ளாப். இந்த போஸ்ட் இருக்குல்ல, ஐ ஹேட் திஸ் போஸ்ட்.